அனைவருக்கும் வணக்கம். மே 18 இன்று தமிழர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத வலி சுமந்த ஒரு நாள். நாங்கள் 2009ஆம் ஆண்டு மன்னர் தொடக்கம் முள்ளிவாய்க்கால் வரை தமிழீழத்தின் எல்லா இடங்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் நாங்கள் பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் வலிகளும் எங்கள் வார்த்தைகளுக்குள் சொல்ல முடியாத வலிகள். இன்றும் எங்கள் உள்ளங்களில் அது எவ்வாறு வார்த்தைகளுக்குள் வர்ணிக்க முடியாது என்று அதை அனுபவித்த எங்களுக்குத்தான் தெரியும். அந்த ஆறாத கணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மே 18 தமிழர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் இது. முள்ளிவாய்க்கால். தமிழர்கள் மூச்சோடும் பேச்சோடும் ஒன்றாக கலந்துவிட்ட வேத மந்திரம். எங்கள் கால் தடங்கள் பதிந்த குருதியில் கழுவப்பட்ட புனித தேசம். எங்கள் தலைவன் எப்படி மனிதனில் புனிதனோ அப்படி எமது ஈழம் புனித பூமி. அந்த புனித பூமியில் எங்கள் கால்கள் படாத இடங்கள் இல்லை, பார்க்காத காட்சிகள் இல்லை, அனுபவிக்காத வேதனைகள் இல்லை. 16 வருடங்கள் கடந்தும் எங்கள் மனங்கள் இன்றும் குமுறுகின்றது. இன்னும் எங்கள் கண்முன்னே எல்லா நினைவுகளும் ஒவ்வொன்றாக வந்து எங்கள் கனத்த இதயம் வலிக்கிறது. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது முறையே, ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. நாங்கள் செய்த குற்றம்தான் என்ன? எங்கள் தாய் நிலத்தின் உரிமை கேட்டோம். எம் நிலத்தில் சுதந்திரமாக வாழ ஆசைப்பட்டோம். இது குற்றமா? விடுதலை பெற்ற எல்லா நாடுகளும் போராடித்தான் சுதந்திரம் பெற்றன. இன்னும் போராடிக்கொண்டுதான் இருக்கின்றன. தமிழர் நாங்கள் மட்டும் விதிவிலக்கல்ல. ஆனால் இந்த உலகம் எங்களை சிதைத்து சின்ன பின்னமாக்கி பச்சிளம் குழந்தைகள் என்றும் கற்பிணி தாய்மார் என்றும் வயோதிபர்கள் என்றும் பாராமல் பொஸ்பரஸ் குண்டுகளையும் கொத்து குண்டுகளையும் அள்ளி வீசி எங்களை கொன்று குவித்து அநாதைகளாகவும் விதவைகளாகவும் அகதிகளாகவும், அது மட்டுமல்ல பயங்கரவாதி என்ற பட்டமும் சூட்டி முத்திரை குத்தியது. உலகம் கேவலம், வஞ்சகம் நிறைந்தது. நாங்கள் அந்த தெரு தெருவாய் வீதியோரங்களில் மழையிலும் வெயிலிலும் பனியிலும் பட்டினி கிடந்து கை கொடுக்க உலகம் வரும் என்று கதறி நின்றோம். ஆனால் நிச்சயமாக நாங்கள் நினைக்கவில்லை, 21ஆம் நூற்றாண்டில் சிங்களவர்களால் 21 நாடுகளின் உதவியுடன் உலகமே திரண்டு தமிழருக்கு வாய்க்கரிசி போடுவார்கள் என்று. இன்று வரை நீதி கேட்கின்றோம், வீதிகள் தோறும் அலைகின்றோம். ஒன்றும் தெரியாதவர்கள் போல இந்த உலகம் நடிக்கிறது, மௌனமாக கிடக்கிறது. எமக்கு நம்பிக்கை உள்ளது. தமிழர்கள் நாங்கள் எங்கள் இனத்தை எரித்த முள்ளிவாய்க்கால் சாம்பலில் இருந்து மீண்டெழுவோம், தமிழீழம் படைப்போம் என்று. தமிழரின் தாகம், தமிழீழத் தாயகம். உங்கள் பிள்ளைகளுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் சொல்லிக் கொடுங்கள். எங்கள் நினைவுகளையும் நாங்கள் பட்ட வேதனைகளையும் துன்பங்களையும் எதிரி எங்களுக்கு தந்த ஒவ்வொரு வலிகளையும் சொல்லிக் கொடுங்கள். இன்று பல பேருக்கு எங்களின் கதைகளை கேட்க கூட நேரமும் இல்லை, கேட்கும் மனநிலையும் அவர்களுக்கு இல்லை. இருந்தாலும் நாங்கள் விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். முளைத்தால் மரமாகும் அல்லது உரமாகும்.